எல்லாருக்கும் வணக்கம். Silk Thread Bangles இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு Silk Thread Bangles எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட எல்லா ஃபியூச்சர் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் 2 திக் பேங்கிள்ஸ் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த பேங்கிள் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நான் 2 பேங்கிள்ஸ் சேர்த்து இதை ஓட்ட போகிறேன். ஸோ நான் இது 2 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஓட்டுறேன். ஓட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் காய வைக்கலாம். மீன்வைல் நம்ம சில்க் த்ரெட்டை வந்து எப்படி ரேப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு பேட் எடுத்திருக்கேன். பேடில் எல்லோ கலர் த்ரெட் எடுத்து நான் 25 ரவுண்ட்ஸ் எடுக்கிறேன். 25 ரவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலேயும் ரெண்டு சைடுமே நம்ம க்ளூ போட்டு ஓட்டிடலாம். இதே போல் நம்ம பிங்க் கலர் த்ரெட்டையும் நம்ம 2 சைடுமே க்ளூ போட்டு ஒட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த பிங்க் கலர் த்ரெட்டையும் எல்லோ கலர் த்ரெட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பேங்கிள்ஸ் ஏற்கனவே காஞ்சிடுச்சு. ஸோ பேங்கிள்ஸில் நம்ம ஒரு எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 த்ரெட்டு நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த க்ளூவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அதையும் காய வைக்கலாம். இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க பிங்க் த்ரெட்டை. இந்த எல்லோ த்ரெட்டை வந்து அந்த பிங்க் த்ரெட்டுக்குள்ளே விட்டு எடுக்கணும். கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு திரும்ப அதே போல் எல்லோ கலர் த்ரெட்டை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் த்ரெட்டை வந்து நம்ம எல்லோ கலர் த்ரெட்டுக்குள்ளே விட்டு எடுக்கலாம். இது பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும், பட் ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் இது. ஒரு ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் நீங்கள் வைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் தென் ஆஃப்டர் தட் நீங்கள் திரும்ப பண்ணும்போது ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் இது. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மெத்தடில் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் பேங்கிளையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை என்கேஜ்மெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், இல்லை மேரேஜ், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவங்களுடைய அந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ சாரீஸ்னால் சாரீஸில் இருக்கிற அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸில் வந்து டிசைன் பண்ணி போடலாம். ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு பிங்க் கலர் செயின் எடுத்திருக்கேன். இப்போ சென்டர் ஆஃப் அந்த பேங்கிள்ஸில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீடை வந்து நம்ம அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், பிகாஸ் அது ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ சேம் வே நம்ம வந்து அந்த பிங்க் கலர் பீடை வந்து சென்டராக வச்சு மற்ற 2 சைட்லையுமே கோல்ட் கலர் பீடை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த பிங்க் கலர் செயினுக்குள்ள அதுக்கு பக்கத்தில் நம்ம திரும்ப க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடும் அந்த சைடும் போத் சைட்ஸ் நம்ம வந்து கோல்ட் கலர் செயினை வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம்.
ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் காய வைங்க. ஏன்னா அது ட்ரை ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் இருக்கும். இல்லைனா ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணாலோ இல்லை அது காயறதுக்கு முன்னாடி எடுத்தாலோ அது சீக்கிரமாக பிஞ்சு வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது அது ட்ரை பண்ணி வைக்கலாம். இப்போ நான் இது வந்து 2 பேங்கிள்ஸில் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 டசன் பேங்கிள்ஸ் எப்படி பண்ணலாம், இல்லை 1 ஹேண்டுக்கு எப்படி பேங்கிள்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பேங்கிள்ஸ் பார்க்க. ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.